பட்டினம்காத்தானில் ஸ்ரீ ராஜகாந்தாரி அம்மன் கோவில் விழாவை முன்னிட்டு நீர்மோர் பந்தல் திறப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் பட்டினம்காத்தானில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜகாந்தாரி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பக்தர்களின் தாகம் தணிப்பதற்காக சிறப்பு நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆணைக்கிணங்க ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் அறிவுறுத்தலின்படியும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் ராஜீவ் ஆலோசனையின்படியும் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பட்டினம்காத்தான் ஊராட்சியில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பட்டினம்காத்தான் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ராஜகாந்தாரி அம்மன் ஆலய முளைப்பாரி உற்சவ திருவிழாவை முன்னிட்டு கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் தாகம் தணிக்கும் வகையில் இந்த சிறப்பு நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது. பட்டினம்காத்தான் பேருந்து நிலையம் அருகே உள்ள நிஷா திருமண மண்டபம் அருகில் அமைக்கப்பட்ட இந்த நீர்மோர் பந்தலை மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் டாக்டர் விமலா ராஜேந்திரன் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். இதன் மூலம் அப்பகுதிக்கு வருகை தந்த ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு குளிர்ந்த நீர்மோர், குடிநீர், குளிர்பானங்கள் மற்றும் தர்பூசணி ஆகியவை வழங்கி உபசரிக்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக நிர்வாகிகள் டாக்டர் பாபு லத்தீப், நைனா முகம்மது, சண்முகநாதன் உட்பட ஒன்றிய கழக நிர்வாகிகள் மற்றும் கிளை கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அடிச்சு வரான் தடைய வச்சா உடச்சு வரான் தளபதி. தப்பு நடந்தா உருமுச்சுனா வெற்றி அடைஞ்சா ஒலிக்குச்சுனா தளபதிக்கே பிறந்த சின்ன விசிலடி. பணத்தை சேர்க்கும் இந்த அரசியலை தேடி சனத்தை காக்கும் ஒரு தலைவன் வரானே. காசை வாங்கி ஒன்ன விட்டுடாம வாணி ஆசைப்பட்ட தமிழ்நாட்டை தரானே. தமிழ் தூங்காமட்டே கிளி தூங்காதுடா, இந்த வெங்கை பின் வாங்காதுடா. எத்தனை மன்னனை ஒத்திக்க வச்சவன்டா. நான் தன்னந்தனியாளு நீயாள நம்ம பாரு.